பொதுவாக நாம் நினைப்பது என்னன்னா, பேய்கள் இரவு நேரத்தில் தான் வரும். ஆனால் உச்சி வெயிலில் மதியம் 12 மணிக்கு ஒரு கருப்பு உருவம் உங்களை துரத்த ஆரம்பித்தா. இன்று நான் சொல்ல போகும் கதை ஒரு சிறுவனுக்கு கோடை விடுமுறையில் நடந்த பயங்கரமான ஒரு அனுபவம். இந்த கதை முடிவில் அந்த கருப்பு உருவம் உண்மையா அல்லது வேற ஏதாவதா என்று நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இது. கார்த்தி 6ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு சிறுவன். கோடை விடுமுறைக்காக அவன் தன் சகோதரர்களுடன் பாட்டி வீட்டிற்கு வந்திருந்தான். பாட்டி வீடு கிராமத்தின் ஒரு ஓரத்தில் சுற்றிலும் வயல்வெளிகள் மற்றும் சில பனைமரங்கள் சூழ ஒரு அமைதியான சூழலில் இருந்தது. ஒரு நாள் பாட்டி வெளியூருக்கு வேலைக்கு போகணும் என்று ஆனது. வீட்டை பூட்டி சாவியை பாக்கெட்டில் வச்சுக்கோ, மதியம் வீட்டுக்கு வந்து ஒழுங்காக சாப்பிடு, ரொம்ப தூரம் போய் எங்கேயும் விளையாடாத என்று அவருடைய பாட்டி அறிவுரையை சொல்லிவிட்டு வெளியூருக்கு கிளம்பி சென்றார்கள். கார்த்தி நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்தான். சில நேரம் கழித்து அவன் பாக்கெட்டை செக் பண்ணினான். அப்பொழுது அவன் பாக்கெட்டில் அந்த சாவி இல்லை. மீண்டும் மீண்டும் பார்த்தான், இப்பொழுதும் இல்லை. அவனுக்கு உடனே பயங்கரமான ஒரு பயம் தொற்றிக்கொண்டது. இப்போ என்ன பண்ணுறது, பாட்டி வந்தால் என்ன சொல்கிறதுன்னு அவன் அங்கு இங்கும் தேட ஆரம்பித்தான். மண்வெளி, காடு ஓரம், மரமடியில் நின்று அவன் தேடாத இடமே இல்லை. ஆனாலும் சாவி கிடைக்கவில்லை. அவன் சோர்ந்து ஒரு பனைமரத்தடியில் இருந்த கயிற்றுக்கட்டிலில் படுத்து உறங்க ஆரம்பித்தான். வெயில் கடுமையாக இருந்தது. காற்றே இல்லாத அமைதி. கண்கள் மூடியது. தூக்கம் வந்தது. அப்பொழுது அவன் கனவில் ஒரு கருப்பு உருவம் அவனை துரத்த ஆரம்பித்தது. அவன் திடீரென்று கண் திறந்தான். அவனுக்கு எதிரே 3 பனைமரங்கள் இருந்த இடத்தில் 4வதாக ஒன்று இப்பொழுதுதான் முளைத்த மாதிரி கருப்பாக அசையாமல் நின்று கொண்டிருந்தது. அவன் கவனமாக பார்த்தான். அது பனைமரம் மாறி இல்லை. அது ஒரு உருவம். உயரமாகவும் நிலவில்லாத இரவு போல கருப்பாகவும் இருந்தது. அவன் கீழே குதித்து அந்த கட்டிலுக்கு கீழே ஒளிந்து கொண்டான். மீண்டும் பார்த்தான். அது இல்லை. அந்த இடத்தில் 3 மரங்களே. ஒருவேளை நான் கண்ட கனவு, இது கனவா என்று அவன் நினைத்து பயத்தில் ஓட ஆரம்பித்தான் அங்கிருந்து. மதியம் 1 மணி. உச்சி வெயில். வெயில் தாங்க முடியாமல் வேறு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தான் சோர்வாக. சோர்வில் அங்கேயும் கண் மூடியது. மீண்டும் அதே கனவு, அதே கருப்பு உருவம். இந்த முறை அவன் எதிரில் வந்து நின்றது. அவன் கண் திறந்தான். அதே இடத்தில் அதே உருவம் நேராக அவனை பார்த்து கொண்டிருந்தது. அவன் பயந்து ஓடினான். நண்பர்களிடம் சென்று தான் கண்டதை நண்பர்களிடம் சொல்ல ஆரம்பித்தான். ஒரு கருப்பு உருவண்டா, என்னை துரத்த ஆரம்பிச்சதுடா, நான் பயந்து கொண்டு இங்கே ஓடி வந்து விட்டேன்டா என்றான். ஆனால் அவன் நண்பர்களோ அதை நம்பாமல் சிரித்து கொண்டிருந்தார்கள். உடனே பயப்படாதடா, நாங்கள் தான் இருக்கோம்ல என்று பேசிக்கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது தூரத்தில் அதே கருப்பு நிழல் ஒரு பனைமரத்துக்கு பக்கத்தில் நின்றது. இந்த முறை அங்கு கார்த்தி மட்டும் இல்லை, அவன் நண்பர்களும் உடன் இருந்தனர். என்னடா இது என்று அனைவரும் அவனிடம் கேட்க ஆரம்பித்தார்கள். அவன் மீண்டும் சொன்னான், அதுதான்டா கருப்பு உருவம், அந்த உருவம்தான்டா என்னை துரத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து பயந்து அவன் பாட்டி வீட்டுக்கே திரும்பி ஓட ஆரம்பித்தான். அப்பொழுது வீட்டுக்கு அருகே ஒரு கல்லின் பக்கத்தில் அவன் வீட்டின் சாவி இருந்தது. அவன் அதை எடுத்து கதவை திறந்து உள்ளே ஓடி சென்று கட்டிலில் படுத்து உறங்க ஆரம்பித்தான். அப்பொழுது யாரோ கதவை தட்டுவது போல ஒரு சத்தம் கேட்டது.
அவன் மூச்சை இறுக்கி பிரித்து கொண்டு அமைதியாக படுத்து கொண்டிருந்தான். மீண்டும் மீண்டும் அவன் வீட்டு கதவு தட்டி கொண்டே இருந்தது. அவன் நடுங்கிக் கொண்டே கேட்டான், யார் அது என்று. ஒரு குரல் வந்தது, நான் தான்டா, கதவை திறடான்னு. யார், பாட்டியா என்று கேட்டான். ஆமாண்டான்னு சொன்னான். உடனே அவன் எழுந்து சென்று கதவை திறந்து விட்டு அவன் பாட்டியை பார்த்தான். அவன் பாட்டியை பார்த்தவுடன் தான் அவனுக்கு உயிரே திரும்ப வந்தது போல இருந்தது. அவன் முகத்தை பார்த்து, பாட்டி என்னடா ஒரே பயந்த மாதிரி இருக்க, என்ன ஆச்சு என்று கேட்டார்கள். அதற்கு அவன் நடந்ததையெல்லாம் கூறினான். உடனே அவனுடைய பாட்டி அவனுக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பித்தார்கள். மதிய நேரத்திலையும் பேய் வருண்டா, நீ ரொம்ப தூரமாகலாம் போய் விளையாடக்கூடாது, கண்ட இடத்துல போய் சுற்றக்கூடாது, வீட்டுக்கு பக்கத்திலே இரு என்று அவனுக்கு அறிவுரை சொல்லி ஆறுதல் படுத்தினார்கள்.